பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சென்னை ஆழ்வார் திருநகரில் வசிக்கும் திருமதி சுபத்ரா கார்த்திகேயன் அவர்கள் தன் வீட்டிற்கு தேவையான மலர்கள், காய்கறிகள் மற்றும் மூலிகைச் செடிகளை தன் வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து தானே பயன்பெற்று வரும் தகவல்களை இப்பொழுது கூறுகிறார். என்னோட மாடி தோட்டத்தில் பூச்செடி, காய்கறி செடி, நாட்டுக்காய்கள் எல்லாம் வச்சு என்னோட தேவைக்கு உண்டானதை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். கீரை வகைகள் வச்சுருக்கேன், பூச்செடிகள் வச்சுருக்கேன். பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் நான் என் மாடி தோட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிறேன். ஹெர்பல் ஐட்டமும் நிறைய வச்சுருக்கிறேன். காய்கறி வகையில் கத்திரிக்காய், அவரைக்காய், பாவக்காய், சுரைக்காய் எல்லாமே நான் என் மாடி தோட்டத்தில் உற்பத்தி பண்ணி தான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். பல வகையில் நான் எலுமிச்சை வச்சுருக்கேன், மாதுளை வச்சுருக்கேன். கீரை வகையில் மணத்தக்காளி, வல்லாரை, முடக்கத்தான், முருங்கை வச்சுருக்கேன், அகத்திக்கீரை வச்சுருக்கேன். என்னோடய தோட்டத்தில் இருந்து பறித்து தான் நான் என்னோடய கீரை யூஸ் பண்ணுறேன். நான் இது காய்கறி கழிவை வச்சு தான் இதுக்கு உரமாக பயன்படுத்துகிறேன். நான் இப்போ என்னோடய தோட்டத்துக்கு வேஸ்ட் பண்ணுற காய்கறி தோல், வெங்காயத்தோல், முட்டை அந்த கழிவுகளை நான் கம்போஸ்ட் பண்ணி அதை தான் உரமாக பயன்படுத்துகிறேன். அதனால் நமக்கு இயற்கையாக கெமிக்கல் இல்லாத காய்கறிகள் கிடைக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அப்பா கூட இருந்து சின்ன தோட்டம்லாம் இருந்தது. அப்பா சின்ன வயசுலேருந்தே பூவெல்லாம் அவரே வச்சிருந்து இது பண்ணதுனால எனக்கு இந்த ஆர்வம் வந்தது. இது நான் 4-5 வருஷமாக இதை நான் இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என் தோட்டத்தில் பூவில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பூச்செடிகள் தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து சரி நம்ம காய்கறியும் விதைச்சி பார்க்கலான்னு சின்னதாக வெண்டை செடியில் ஆரம்பித்தேன். வெண்டையில் ஆரம்பித்து நான் மறுபடியும் கொடி வகைகளுக்கு போனேன். பூச்சி வந்ததுன்னா அந்த பூச்சி வெரைட்டியாக இஞ்சி பூண்டு கரைசல் தான் நான் யூஸ் பண்ணி வீட்டில் அரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணி தான் பூச்சியை விரட்டுறேன். அதுபோல் வேப்ப எண்ணெய் கரைசலும் நான் வேப்பெண்ணெய் கரைசலும் அதுக்கு பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய மாடி தோட்டத்தில் பூக்கள் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, மூலிகை செடிகள் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது செம்பருத்தி செடி, ஆரஞ்சு கலர், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதிகமாக. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இது. நான் இதை பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன். இது பக்கத்தில் இருக்குது செம்பருத்தி வகையில் ஒரு 10 வகை செம்பருத்தி வச்சுருக்கேன், 10 கலரில் வச்சுருக்கேன் நான். இது சிகப்பு செம்பருத்தி, அதுவும் இன்னும் மொட்டு விட்டுருக்கு, இன்னும் வரும். பூஜைக்கு கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அந்த பூக்களை. இது பால்சம், வெள்ளை பால்சம். நான் இது ஆக்சுவலி ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன், அங்கேருந்து விதை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த பால்சம் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா, இதில் பூக்கள் இருந்தால் அதில் பட்டர்ஃப்ளை வரும். அப்போ தான் பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்தால் தான் பூக்கள், காய்கள்லாம் வரும். அதுக்கோசரம் தான் இந்த பூச்செடிகளை நடுவில் வச்சுருக்கேன் நான். இது தக்காளி 15 நாளில் இது காய்க்க ஆரம்பிச்சிடும். இது நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் தக்காளி மேலே பறிச்சிட்டு போய் தான் சமைப்பேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைப்பேன். இது மணத்தக்காளி கீரையை நான் விதை நான் வாங்கிலாம் போடலை. என்கிட்ட இருக்கிற வர்ற விதையை நான் இதில் போட்டு தான் இவ்வளோ சின்ன செடிகள் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பூச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஆக்சுவலி எனக்கு அல்சர் ப்ராப்ளம் கூட இருக்குது. டெய்லி இதை வெறும் வயிற்றில் சும்மா பறித்து நம்ம சாப்பிட்டாவே அதில் நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இதுவும் அல்சர் ப்ராப்ளம் சீக்கிரமாக புண்ணு இருந்ததுன்னா அப்படியே குடல் புண்ணு சரியாயிடும். இது நீங்கள் பார்க்குறது முடக்கத்தான். இப்போ நிறையா பேர் மூட்டு வலி, மூட்டு பிரச்சனை நிறையா இருக்குது. இது மூட்டு வலிக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இது நம்மளே வளர்த்துனா இது சின்ன செடி, யாருமே கிச்சனில் கூட போடலாம். சின்ன கிளைம்பர்ஸ் தான் இது. நம்ம பால்கனி இருந்ததுன்னா அதில் போட்டோம்னா கூட வரும். இது போட்டாவே நிறைய சீடு இதில் வரும். நீங்கள் அதை போடவே வேண்டியதில்லை, அதிலிருந்தே நீங்கள் இப்போ நிறைய வரும். அதேமாரி இது பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதுவும் அப்படி தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தா உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கோசரம் இது சிலோன் பசலைன்னு சொல்லிட்டு ஒரு பசலைக்கீரை வகை சார்ந்தது. இதுவும் அப்படி தான். நான் ஒரே ஒரு செடி தான் வச்சேன், நிறையா செடி வந்திருக்கு. அதிலிருந்து அப்படியே முளைச்சி அதுவே வரும் தானா. அதேமாரி இது வல்லாரை. பசங்களுக்கு ஞாபக சக்திக்கு நிறைய சாப்பிட்டா ஞாபக சக்தி வளரும். அதனால் காய வச்சு பொடி பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இங்கே வச்சுருக்கிறது லெமன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, லெமன் நிறையா வந்திருக்கு பாருங்கள்.
லெமன் செடி வந்து நானும் ஒரு 4-5 வருஷம் அது வச்சு நிறையா லெமன் வருது. இதிலிருந்து தான் நான் ஜூஸ் எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இது மாதுளையில் பாருங்கள் மாதுளம்பழம் வந்திருக்கு. இதுவும் அப்படி தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். மாதுளம்பழம் பாருங்கள், இதில் பாருங்கள் 2 மாதுளை வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மாதுளை செடி இது கொடி எலுமிச்சை வகை சார்ந்தது. இப்போ தான் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு. இதுவும் அப்படி தான் பெருசாக வளரும். இது வந்து இதுவும் அப்படி தான் நான் ஜூஸுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் பாருங்கள், இது வந்து ஒரு லெமன் செடி. இது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் இப்போ தான் சீசனுங்கிறதுனால நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து ஆக்சுவலி வசம்பு வந்து நான் வந்து இது ஒரு மூலிகை. இது தான் இதை வந்து நான் வந்து இப்போ கஷாயத்துக்கு யூஸ் பண்ணுறேன். சளி இருமல் வந்ததுன்னா இதை நான் மட்டும் யூஸ் பண்ணல, என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோட கீழே இருக்கிற வீட்டுக்காரங்க எல்லாம் ரிலேஷன் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இது வந்து கஷாயம் போட்டு குடித்தா சளி இருமல்லாம் சரியாயிடும். அதேமாரி இது இன்சுலின் செடி. ஆக்சுவலி இது சுகருக்கோசரம் ரொம்ப நல்ல இது. காலையில் ஒரு இலையை பறித்து சாப்பிட்டாவே போதும், சுகர் வந்து குறைஞ்சி டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் சுகரோட இது வந்து குறையறதுக்கு ஆரம்பிக்கும். இது நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். ரணக்கல்லி இது வந்து ஆக்சுவலி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இது நல்லதுன்னு சொல்லி இதை நான் சும்மா வளர்த்துறேன். யூஸ் பண்ணலனாலும் இதை வளர்த்தி யாருக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்கோசரம் நான் இதை வளர்த்துறேன். இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இதை வந்து நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம். ஒவ்வொருத்தர் தலையில் கூட அரைச்சி அந்த தலை நரமுடிக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி நான் எண்ணெய் தயாரிக்கும் போது இதையும் பறித்து போடுவேன். இது வந்து சித்திரத்தை. இதுவும் அப்படி தான் சளி இருமலுக்கு தான் இது கஷாயம் வச்சு கொடுப்பேன். இது உள்ளுக்குள்ளே வந்து சின்னதாக வரும். நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா காஞ்சி போச்சுன்னா அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்து காய வச்சு அதை பொடி பண்ணி அது சளி இருமலுக்கு யூஸ் பண்ணுவேன். இது ஒரு வகை செம்பருத்தி. இது பாருங்கள் சிகப்பு கலரில் இருக்குது. இதுவும் ஒரு வகை செம்பருத்தி செடி. அதுக்கப்புறம் இதுவும் செம்பருத்தி. இதிலேருந்து வெட்டி தான் நான் வச்சுருக்கேன். சின்னதாக வருது பாருங்கள். இதுக்கு வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது நான் சின்னதாக வச்சுருக்கேன். அதேமாரி இது வந்து இப்போ புடலங்காய் செடி இப்போ தான் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 10 நாள் கூட இருக்காது, இது வந்திருக்கு. இது நீட்ட புடலை பாருங்கள், பூவெல்லாம் பாருங்கள் நீட்டமாக இருக்குது. அதுலேயே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம நீட்ட புடலங்காய். இது பசலைக்கீரை. இங்கே பாருங்கள் இப்போ தான் வச்சுருக்கேன், விதை போட்டிருக்கேன், இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து இதுவும் அப்படி தான் விட்டமின் இதில் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் நான் வீட்டிலேயே வளர்த்து வச்சுருக்கேன். இது வந்து திருநீர் பச்சை. இதில் தான் வந்து சியா சீட்ஸ்ன்னு சொல்லி இதில் இருக்கிற இந்த விதையை தான் சியா சீட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இப்போல்லாம் வாங்கி அதை இதில் போட்டுலாம் குடிக்கிறாங்க. உடம்பு குறையுதுங்கிறாங்க, வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த திருநீர் பச்சை வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, இந்த முகப்பொருள்லாம் வரும்போது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது. இதையும் நான் வச்சுருக்கேன். இது அகத்திக்கீரை. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அகத்திக்கீரை செடியை பார்த்துருக்குறீங்களா என்னன்னு தெரில. இது நான் வீட்டிலே சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பெருசு இருக்குது. அப்பப்போ வேணுங்கிறப்ப நான் உருவி இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டா ரொம்ப வளராது. இப்படியே சின்னதுலேயே இப்படி ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேணுங்கிறத பறிச்சுக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வெண்டைக்காய் பாருங்கள். ஒரு 4-5 செடி தான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிறதே எனக்கு போதுமானது, ஒரு சமையலுக்கு போதுமானதாக இருக்கும். நிறையா வெண்டை வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் வெண்டை வந்திருக்கு. வெண்டை கூட இதில் காய வச்சு, இதில் பாருங்கள் விதை நான் வந்து காய விட்டுருக்கேன். இந்த விதையவே எடுத்து தான் நான் போடுறேன், தனியாக விதை வாங்கி போடல. இதில் வெண்டைக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இதுலேயும் பாருங்கள் நான் இயற்கை வெங்காயத்தோல் பூண்டு தோல் தான் போட்டிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன். அந்த இயற்கையாக அந்த உரம் தான் போடுறேன், வேறு எதுவும் உரம் போடுறதில்ல. அதுபோல் இது வந்து தவசிக்கீரை. இது மல்டி வைட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின்ஸ் எல்லா மல்டி வைட்டமின்ஸும் இதில் கிடைக்கும். இதுவும் நான் வச்சுருக்கேன். அதேமாரி இது வந்து மருவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, செடி. இது ஒரு மரு வந்து வாசமாக இருக்கும். இதை பூஜைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதுபோல் இது பாருங்கள் பச்சை மிளகாய் வந்திருக்கு. பச்சை மிளகாய் நான் வீட்டில் இருந்து தான் யூஸ் பண்ணுறேன், வெளியில் வாங்கிறதில்ல. அதுபோல் இது பாருங்கள் கேப்சிகம் செடி. கேப்சிகம் செடியில் கேப்சிகம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், அழகாக இப்படி வந்திருக்கு. அவரைக்காய் வந்து இப்போ சீசனு, அதனால் பாருங்கள் நிறையா வந்திருக்கு நிறையா அவரைக்காய் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து தூதுவளை. ஆக்சுவலி சளிக்கு வந்து இது ரசம் வச்சு குடித்தா நல்லது. அது தூதுவளை செடி. இது கொஞ்சம் முள் செடி தான். இது வீட்டில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. சளிக்கு எல்லாத்துக்கும் சட்னி கூட அரைச்சி சாப்பிட்லாம்.
இதுலேயும் பாருங்கள் அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. பாருங்கள் அவரைக்காய்லாம் எவ்வளோ கொத்து கொத்தாக வந்திருக்கு. பிங்க் கலரில் பூ பூத்துருக்கு. இந்த அவரை வந்து ஊரில் தான் கிடைக்கும். அது வச்சுருக்கேன் நான். அது ஊர்லேருந்து விதை எடுத்து ஒரு இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இதெல்லாம் கிடைக்காது இந்த அவரையெல்லாம். மண்ணில் மறுமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.